Hi. மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சுக்கலாமா, வச்சிருந்தா அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சிருப்போம். பட் அது வச்சிருக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ், அது முக்கியமா நம்ம கிளைம் பண்ற டைம்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்க மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சிருந்தீங்கன்னா புதுசா ஒரு பாலிசி எடுக்கும் போது அதை டிக்ளேர் பண்ண வேண்டியது அவசியம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டிக்ளரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து நமக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கு, லாங் டேர்ம் வியாதிகள் எதுக்காவது நம்ம வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோமா, நம்மளுடைய வேலை வந்து எப்படி இருக்கு, நம்மளுடைய வேலை வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ஹசார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி ஒரு வேலையா இருக்குதா, இல்ல ஏதாவது வந்து அட்வென்ச்சரஸ் ஒர்க் பண்றோமா, அதுல வந்து நம்மளா இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இப்படி வந்து நிறைய விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு புதுசா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்களே அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். அப்பதான் அவங்க கரெக்டா வந்து அதை அசஸ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா ஹெச்எல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இன்சூரன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய லைஃபுக்கு என்ன வேல்யூ, அதாவது நம்மளுடைய அசெட்ஸ் என்ன, நம்மளுடைய சம்பாத்தியம்லாம் என்ன, நமக்கு என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங் வந்து லோன்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் நம்மளுடைய உடல்ல என்னென்ன மாதிரி குறைபாடுகள் இருக்கு, நமக்கு என்ன ஏஜ் இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு கணிச்சு ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை வச்சுதான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பேக்கேஜஸ் கொடுக்கலாம், எவ்வளவு வந்து உங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது நீங்க மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்கலா மாறும். அதனால நீங்க மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருந்து சப்போஸ் போய் கிளைம் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஓவர் இன்சூர்ட் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரருக்கு இது வந்து ஒரு ரிஸ்க் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்கா அமையும். சோ நம்ம மல்டிபிள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் ஆல்ரெடி அப்படிங்கறத பெருசா டிஸ்க்ளோஸ் பண்ணாம, அந்த விஷயத்தை பெருசா டிஸ்கஸ் பண்ணாமலே நம்ம புதுசா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது பெருசா ஒரு பிரச்சனை தெரியாது. பட் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இதை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நீங்க வந்து உங்களுக்கான கிளைம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஓவர் இன்சூர்டா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த கிளாஸ் படி உங்களுடைய கிளைமை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான சமயத்துல நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுடைய கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் போதே அந்த வரக்கூடிய ஏஜென்ட் கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் வியாதிகள் இருக்கு, என்னென்னலாம் வந்து ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்றீங்களோ, உங்க ஏஜ் இன்கம் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி மல்டிபிள் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு அப்படின்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். சோ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அவங்க பார்த்து நமக்கு அதை சொல்லிடுவாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.